Hello viewers, in this video we are going to discuss articles. So நம்ம இப்போ பார்த்துட்ருக்க டாபிக்ஸ் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேக் கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் we are going to see articles. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒன்ஸ் இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி யூ கேன் கெட் ஃபுல் ஸ்கோர். கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ்லாம் அட்டன் பண்ணால் நம்மளால் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான். அதுலேயும் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆர்டிகல்ஸ்லேருந்து. ஆர்டிகல்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஸோ லெட்ஸ் see articles. Articles are words which describe the noun. After hearing the words describe the noun, you may get some other word in your mind. Adjectives. Yes, adjective நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்கிரைபிங் நவுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஏன் அட்ஜெக்டிவ் சொல்கிறேன்னா, ஆர்டிக்கிளோட ரோல் டிஸ்கிரைப் த நவுன், அட்ஜெக்டிவோட ரோலும் அதான். ஸோ ஆர்டிக்கல் அப்படின்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் அதோட பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் கம் பிஃபோர் நவுன். அவ்வளோதாங்க. ஆர்டிகல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆர்டிகல்ஸ் are words that describe the noun and it's a kind of adjectives and it comes before noun. இவ்வளோதான். இது தெரிஞ்சிட்டோன்னா பொசிஷன் தெரிஞ்சிட்டோம், ஆர்டிக்கல்னால் என்னென்னு தெரிஞ்சிட்டோம். ஸோ இப்போ ஆர்டிக்கல்லாம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். பட் வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ்? A and the. The articles are A and the. இது மூணு தான். பட் இந்த மூணு ஆர்டிக்கலை வச்சு we can frame so many questions. நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ let's see in detail about the articles. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I'm going to present a chart. ஒரு சின்னதாக சார்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் பற்றின ஐடியாவே இல்லைனாலும் you can get the idea some about articles. இதுதான் ஆர்டிக்கல் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்கேன்னா வாங்க பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அண்ட் டெஃபினைட் ஆர்டிக்கல். டூ டைப்ஸாக சொல்லலாம். இதில் இப்போ இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ அண்ட், டெஃபினைட் ஆர்டிக்கல்ங்கிறது தி. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் இன்டெஃபினைட் டெஃபினைட்டை நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல நீங்கள் ஆர்டிக்கல்னு சொல்லிட்டாங்க, யூ ஆர் கோயிங் டு ஃபில் ஆர்டிக்கல். ஸோ அது என்ன டெஃபினைட் ஆர்டிக்கலா இன்டெஃபினைட் ஆர்டிக்கலான்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். அதை if you follow those steps you can answer பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா you have to concentrate on the noun. ஏன்னா ஆர்டிக்கல்ன்றது நவுனுக்கு முன்னாடி தான் வரும், அது நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தான் வரும்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த நவுனை பாருங்கள், வெதர் த நவுன் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல், அதை தெரிஞ்சுக்கோங்க. சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கான்னு. இங்கே ஒருவேளை அது சிங்குலர் நவுனாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இன்டெஃபினைட் ஆர்டிக்கலும் வரலாம், டெஃபினைட் ஆர்டிக்கலும் வரலாம். அதுவே அந்த நவுன் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா டெஃபினைட் ஆர்டிக்கல் மட்டும்தான் வரும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதுக்கு. ஓகே, ஸோ இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான் வரும். டெஃபினைட் ஆர்டிக்கல் சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் ரெண்டுத்துக்கு முன்னாடியும் நம்ம டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் அங்கே கொடுத்துருக்க அந்த நவுன் இருக்குல்ல, அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இஃப் த வேர்ட்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட், அன்ஸ்பெசிஃபிக், இன்டெஃபினைட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நீ இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம மூவிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஜென்ரலாக இப்போ மூவிஸ் பற்றி பேசுகிறோம். அந்த காலத்தில் மூவிஸ்லாம் அப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் இப்படி தான் இருக்குது அப்படிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக பேசுகிறோம் மூவிஸ்னால். ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ நீங்கள் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அங்கே யூஸ் பண்ணணும். இதுவே எக்ஸாக்டாக ஒரு மூவி எடுத்து பேசுகிறீங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு ஆக்டரோட மூவி, ஒரு பர்டிகுலர் டைரக்டரோட மூவியை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க, அப்போது அங்கே டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தாங்க. இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, த திங்ஸ் விச் ஆர் கிவன் ஆர் நாட் கிளியர், நாட் எக்ஸாக்ட், இதை தான் சொல்ல வராங்கன்னு தெரியல, ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க,
கிளியராக இல்லை, எக்ஸாக்டாக இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். அதுவே எக்ஸாக்டாக இதை தான் சொல்கிறாங்க, பர்டிகுலராக இதை தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக. டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் கேன் பி யூஸ்ட் பிஃபோர் த திங்ஸ் which are exact, specific and definite. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா indefinite articles are used before the things which are describing for the first time. இது definite article பார்த்தீங்கன்னா if the things are described for the second time. ஸோ இவ்வளோதான். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அப்போ தான் பேசுகிறோன்னா அங்கே நீங்கள் டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது, இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி பேசின விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா நீங்கள் டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான். ஸோ நமக்கு 3 ரூல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு சி சிங்குலர் ஆர் ப்ளூரல், சிங்குலராக ப்ளூரல்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது அது எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டாக கொடுத்துட்டாங்களா, ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, இல்லை அன்ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, இன்டெஃபினைட்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அடுத்தது அதை பற்றி ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறாங்களா, இல்லை ஆல்ரெடி பேசின விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இன்டெஃபினைட் ஆர்டிக்கலும் டெஃபினைட் ஆர்டிக்கலும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நமக்கு தெரிஞ்சிடும். லெட்ஸ் see some எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா you will be much more clear. பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் எ கேட், த கேட் இஸ் பிளாக். ஓகே, ஐ ஹாவ் எ கேட், த கேட் இஸ் பிளாக். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அதேமாரி அடுத்த சென்டென்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஐ ஹாவ் கேட்ஸ், த கேட்ஸ் ஆர் பிளாக். இப்போ 2 சென்டென்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதாவது டோட்டலாக 4 சென்டென்சஸ் இருக்குது. அதில் அதாவது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் அ கேட், த கேட் இஸ் பிளாக், ரெண்டும் ஒரே கான்சிக்வன்ஸ் சென்டென்சஸ். அது அடுத்து ஐ ஹாவ் கேட்ஸ், த கேட்ஸ் ஆர் பிளாக். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன ரூலிங் யூஸ் பண்ணணும், வெதர் த நவுன் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பார்க்கணும் இல்லையா. இப்போ இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், ஐ ஹாவ் கேட்ஸ், த கேட்ஸ் ஆர் பிளாக்னு இருக்கு இல்லையா, அதை பாருங்கள், அந்த இடத்துல கேட்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ அது ப்ளூரல். இப்போ ப்ளூரல் வந்துச்சுனாலே நீங்கள் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அதில் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் வராது, டெஃபினைட் ஆர்டிக்கல் தான் வரும் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த இடத்துல தி போட்டுடலாம், கன்ஃபியூஷனே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரூல். ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போ அதுவே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்குலரில் தான் இருக்குது, கேட் தான் இருக்குது, கேட்ஸ்ன்னு இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இப்போ தான் நம்ம அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸாக்டாக, அன்ஸ்பெசிஃபிக்காக, ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஐ ஹாவ் ஏ கேட், என்கிட்ட ஒரு கேட் இருக்குது. அந்த நான் என்கிட்ட ஒரு கேட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை பற்றி வேறு எந்த டீட்டெயிலுமே நான் கொடுக்கல. அப்போது அது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் எக்ஸாக்ட், இட்ஸ் அன்ஸ்பெசிஃபிக். ஓகே, அதனால் அப்படி வந்துச்சுனாலே வி ஹாவ் டு யூஸ் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். அதனால தான் இங்கே ஏ போட்டாச்சு. அடுத்தது அதோட கான்சிக்வன்ஸ் சென்டென்ஸில் பாருங்கள், த கேட் இஸ் பிளாக்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சிங்குலரில் தானே இருக்குது, ப்ளூரலோட இல்லையே. ஏன் த போடுறோன்னா, இங்கே ஏற்கனவே பேசின விஷயத்தை தான் இங்கே நம்ம பேசுகிறோம். ஓகே, ஏற்கனவே என்கிட்ட கேட் இருக்குன்னு சொல்லிவிட்டேன், அந்த கேட்டை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். ஸோ அதனால் த போடுறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இங்கே நம்ம சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், நான் பேசுனேன்னா அந்த கேட்டை பற்றி தான் இங்கே நான் பேசுகிறேன் அப்படின்றதுனால த யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இந்த 2 எக்ஸாம்பிளே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see some more examples. Can you give me a pen? ஏதாவது ஒரு பென் இருந்தால் கொடுங்களேன். ஓகே, இந்த இடத்துல பர்டிகுலரெலாம் கேட்கல, ஸ்பெசிஃபிக்காலாம் கேட்கல, எனக்கு பென் இல்லைப்பா, ஏதோ ஒரு பென் இருந்தால் கொடுங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன் யூ கிவ் மீ எ பென். ஓகே, இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் போட்டாச்சு. அடுத்து கேன் யூ கிவ் மீ த பென் விச் ஐ கேவ் எஸ்டர்டே. இங்கே அதே தான் நான் கேட்குறேன், எனக்கு ஒரு பென் கொடுங்க, நான் நேற்று கொடுத்தேனே அந்த பென் கொடுங்களேன், கொஞ்சம் அது தேவைப்படுது. ஸோ இப்போது எனக்கு பெண்ணை பற்றி தான் அதே பென் தான் பேசுகிறோம், ஆனால் நான் நேற்று கொடுத்த அந்த பென் அப்படின்ட்டு நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அதனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாயிண்ட் அவுட் பண்ணி நான் அந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், there is a book in my bag, the book is very heavy. There is a book in my bag.
என் பேக்கில் நிறைய புக்ஸ் இருக்குது, நான் என்ன புக்கெல்லாம் சொல்கிறேன்னு தெரில. ஸோ ஐம் டாக்கிங் இன் ஜென்ரல், இட்ஸ் இன்டெஃபினைட். என் பேக்கில் ஒரு புக் இருக்குப்பா. ஸோ அந்த இடத்துல நம்ம இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் ஏ யூஸ் பண்ணிட்டோம். அந்த புக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. நான் ஏற்கனவே பேசின ஒரு புக்கை பற்றி தான் நான் அகைன் பேசுகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல டெஃபினைட் ஆர்டிக்கல் நான் யூஸ் பண்ணுறேன். த புக் இஸ் வெரி ஹெவி அப்படின்ட்டு. Okay, I think after seeing these examples, you are very clear about the usage of indefinite article and definite article. Okay. So we have seen where can we use definite article and where can we use indefinite articles. பார்த்துட்டோம். இப்போ indefinite articlesனு எடுத்துட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா we have two articles a and. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெல்லாம் a எங்கெல்லாம் and யூஸ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். So, and a. The article and can be used before the words which start with vowel sounds. The article a can be used before the words which start with consonant sounds. இவ்வளோதாங்க அது. ஓகே, அந்த வேர்டு வந்து vowel soundல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி வர ஆர்டிக்கல் ஆனாக இருக்கணும். கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி வர ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஏவாக இருக்கணும். அது சரி, ஓகே. அது என்ன கான்சனன்ட்டு வவல் சவுண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும். வவல்ஸ் பார்த்திங்கன்னா AEIOU. ஸோ இதான் இங்கிலீஷில் வவல்ஸ்னு நம்ம சொல்லுவோம், AEIOU. கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. கான்சனன்ட்ஸ் அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் வவல் AEIOU, அதை தவிர இருக்க லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம கான்சனன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லெட்ஸ் see the examples. And examples for the article and axe, and I, and umpire, and are, and MLA, and honest man, and honorable. Examples for article A: a book, a dog, a man, a European, a union, a 1 rupee note, a hen. Okay. ஸோ இதை பார்த்தப்போ யூ மே ஹாவ் அ டவுட். வவல் சவுண்டில் ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஹெச் இருக்குது, ஆர் இருக்குது, ஹவர் ஹெச்சில் இருக்குது, எம்மில் இருக்குது, ஆனால் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் சொன்னது தான் ஏன்னு சொன்னோம், ஓகே தான். ஆனால் இந்த இடத்துல ஈயில் இருக்குது, யூ ஓலாம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிச்சிருப்போம், மிஸ்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும், ஏ எங்கே யூஸ் பண்ண, ஆன் எங்கே யூஸ் பண்ண. பட் இதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யூரோப்பியனில் ஈயில் தான் ஸ்டார்ட் ஆகுது, இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடக்கூடாது. அதேமாதிரி யூனியன்லையும் பார்த்திங்கன்னா யூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஆன் போடக்கூடாது, ஏ தான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் அப்படி அதை ஃபாலோ பண்ணிட்டோம், நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கான ரீசன் என்னன்றது some people may know, some people may not. ஸோ அது என்னன்றதை நான் சொல்கிறேன். As we all know, in English we have 26 alphabets. அந்த 26 alphabetsக்கும் 44 sounds உண்டுங்க. அதான் நம்ம பார்த்திங்கன்னா ஃபனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அந்த லெட்டர் எடுத்துக்கோங்க. இந்தியா, ஐலாண்ட், இந்த 2 வேர்ட்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டில் இருக்க லெட்டர் ஐ தான். பட் அதோட சவுண்டு பாருங்கள், இந்தியாவில் ஈன்னு இருக்கும், ஐலாண்டில் ஐ. சேம் லெட்டர், இட் ஹேஸ் 2 sounds, 2 different sounds. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, சில லெட்டர்ஸ்க்கு மோர் தென் 1 சவுண்ட் இருக்கும். அதனால தான் 26 லெட்டர்ஸ்க்கு 44 சவுண்ட்ஸ் இருக்குது. இது நம்ம வர ஃபர்தர் வீடியோஸில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்டிகல்ஸ் ஃபில்அப் பண்ணுறப்போ என்ன நம்ம பார்க்கணுன்னா, அந்த வேர்டு ஸ்டார்ட் ஆகுதுல, அங்கே வெறும் வவல் அண்ட் கான்சனன்ட்னு பார்க்கக்கூடாது. வவல் சவுண்ட் அண்ட் கான்சனன்ட் சவுண்டு தான் நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கப்போ அதான் கொடுத்துருவேன், பார்த்தீங்கன்னா தெரியும். வவல் சவுண்ட்ஸ், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். வவல் சவுண்ட்ஸில் யூ அப்படின்ற சவுண்டு கிடையாது. We have the letter U in vowel.
but we don't have the sound U in vowel sounds. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள் யூரோப்பியன் யூனியன் ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணல, ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூ இட் மே ஸ்டார்ட் வித் இ யூ வவலில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஆனால் சவுண்டு பாருங்கள் யூன்ற சவுண்டு வவல் சவுண்டில் கிடையாது. அதனால தான் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் யூ சொல்லிட்டீங்க ரைட்டு, அப்புறம் இந்த ஓ வருதில்ல அதுக்கு முன்னாடி ஏன் ஆன் யூஸ் பண்ணல, அது வவல் தானே அப்படின்னு கேட்கலாம். அது நம்ம ஒன்னு படிக்கக்கூடாது. இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் பன் ப. அதுதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். நம்ம சவுண்டு தான் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, வவல் சவுண்டாக கான்சனன்ட் சவுண்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இந்த பன்ற சவுண்டு வவலில் கிடையாது, இட்ஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். அதனால தான் ஓ அப்படின்ற வவல் இருந்தாலும் வ அப்படின்ற கான்சனன்ட் சவுண்ட் இல்லாததுனால நம்ம அங்கே ஏ யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஓகே அதெல்லாம் ரைட்டு தான். இங்கே எம் வந்திருக்கு, ஹெச் வந்திருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா இந்த வேர்ட்ஸோட ப்ரொனன்சியேஷனில் தான் ட்ரிக்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவர் கிடையாது, ஹானஸ்ட் கிடையாது, ஆர் ஆனஸ்ட் ஆனரபிள். ஸோ ஹெச் அங்கே சைலண்ட். அதோட சவுண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், ஆ ஆ அப்படி தான் வரும். ஆன்ற சவுண்ட் இட்ஸ் அ வவல் சவுண்ட். அதனால் அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுறோம். தோ த லெட்டர் மே நாட் பி வவல் பட் த சவுண்ட் இஸ் வவல் சவுண்ட். அதனால நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் எம்எல்ஏ அப்படின்றப்போ அது லெட்டர் எம்மாக இருக்கலாம், அது சவுண்டு பாருங்கள் ஏ அப்படின்ற சவுண்டு. ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. நான் அதுலேயே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிராமரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், பட் எக்ஸப்ஷன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த எக்ஸப்ஷன் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா கிராமர் இஸ் வெரி வெரி ஈஸி. ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய எக்ஸப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ இதுதான் இந்த ஏ ஆன் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு ட்ரிக் இதுதான். இது தெரிஞ்சிட்டோனாலே போதும். கன்ஃபியூஷன் நீங்கள் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், யூன்ற சவுண்ட் வவல் சவுண்ட் கிடையாது. அதனால் இஃப் த வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் த சவுண்ட் யூ, அதுக்கு முன்னாடி ஆன் போடக்கூடாது. அது வந்து வவல் லெட்டராக இருந்தாலும் சவுண்டு யூன்னு வந்திருக்கு, அது வவல் சவுண்டு கிடையாது. அதனால் அதுக்கு முன்னாடி ஆன் வராது, ஏ தான் வரும். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு என்னென்றது ஒரு கொடுத்துட்டாங்க. சில வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் சைலண்ட்டாக இருக்கும். இந்த ஹவர் அது பார்த்திங்கன்னா ஆர் ஆனஸ்ட் அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த ஒன் அப்படின்றது பன்னு சொல்லணும் வந்து சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனால இதை நீங்கள் இந்த மாதிரி தான் வேர்ட்ஸ் வரும். அதாவது இது மாதிரி இப்போ யூரோப்பியன் பார்த்துக்கோங்களா, யூனிவர்ஸ் யூனியன், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தெரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஏவாய் ஆனான்ற ஆசிலேஷன் இல்லாமல் யூ கேன் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன் சர்டன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லைக் a few, many, year, a great deal, on an average, a piece of advice, etc. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இங்கே அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இன்டெஃபினட் ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுமாதிரி நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது, அதில் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், indefinite articles are used before singular countable nouns. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வராது. கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் அவ்வளோவா வராது. ஸோ சிங்குலர் அண்ட் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம இன்டெஃபினிட் ஆர்டிகல் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ டீச்சர், இட்ஸ் அ சிங்குலர் நவுன், டீச்சர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், a and can be used like the word per. For example, cheetahs can run 60 miles an hour. ஸோ per அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம an யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டாஸ் வந்து 1 ஹவருக்கு 60 மைல்ஸ் அதோட ரன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல per hour அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம a and அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்கள் ஆர்னு வந்திருக்கு, and ஆர். ஓகே, ஸோ இதில் ஹெச் வந்திருக்கு, அதனால் நான் இங்கே வந்து ஏ போடல, ஆன் போட்டிருக்கேன், ஹெச் சைலண்ட்னால. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் the things linked with indefinite articles. I think you are clear about this.
Next, we are going to discuss the definite article. Definite article is the. So அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். It can be used before both singular as well as plural nouns. நம்ம indefinite articles பார்த்தோம். The indefinite articles can be used before singular nouns only. ஆனால் definite articleன்றது singular as well as plural noun முன்னாடி யூஸ் பண்ணலாம். For example, the old man, the books. இங்கே old man singular, booksன்றது plural. Next, it can be used before holy books. For example, the Bible, the Bhagavad Gita, the Quran. Next, it can be used before rivers, seas, oceans. Example பார்த்தீங்கன்னா the Ganges, the Arabian Sea, the Indian Ocean. ஸோ இந்த மாதிரி rivers, seas, oceans முன்னாடி நம்ம definite article யூஸ் பண்ணலாம். Next, it can be used before collective nouns and mountains. Mountains நமக்கு தெரியும், அதில் கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளில் the Himalayas, the Andamans அதெல்லாம். அது என்ன collective noun? Collective noun is the word used to represent a group of people or animals or things. அதுதான். For example, crowd, team. இப்போ டீம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a group of people. கலெக்டிவாக நம்ம அங்கே சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், the police, the army. இந்த இடத்துல the policeன்றது it represent the whole police department. Next, used before the names of dailies. Daily newspaper, the Hindu, the New Indian Express. ஸோ இதுக்கு முன்னெல்லாம் we can use the. Next, it can be used in unique objects. ஸோ நம்ம யூனிவர்ஸில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா யூனிக், அது மாதிரி அது மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் சன், த சன், த மூன். ஸோ இந்த மாதிரி யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட், இட் கேன் பி யூஸ்ட் இன் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். த பெஸ்ட், த கிரேட்டஸ்ட், த மோஸ்ட் இன்டெலிஜென்ட். கம்பேரிசனே இல்லை, இதுலேருந்து இது பெட்டர்லாம், இதுதான் பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வர அட்ஜெக்டிவ்ஸ், சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் கேட்கலாம், யூஸ்டு பிஃபோர் நவுன்ஸ் தான் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இங்கே அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன? இட் குவாலிஃபைஸ் நவுன். ஸோ அங்கே மெயின் கான்செப்ட் நவுன் தான். ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணி தான் அட்ஜெக்டிவ் வருது. ஸோ அதனால் ஆர்டிக்கல்ன்றது நவுனுக்கு முன்னாடி தான் வரும், அதை குவாலிஃபை பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்க்கு நவுனை குவாலிஃபை பண்ணுற அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் ஆர்டிக்கல் வரும். Okay. Next, it can be used with adjectives giving plural form. இங்கே பாருங்கள், the rich அப்படின்ட்டு ரிச்ன்றது அட்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். இங்கே the richன்னு சொல்லிட்டோம். அது என்னென்னா, இந்த இடத்துல இட் ரெப்ரசன்ட் ரிச், ஆல் த ரிச் மென். ஸோ எல்லா ரிச் மென்னையும் அங்கே சொல்கிறது. அதுமாரி த ஃப்ரெஞ்ச் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் பீப்புளை சொல்கிறது. ஸோ இது மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி நம்ம டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி எழுதணும்னா அது ப்ளூரல் நம்பரை டினோட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட், இட் கேன் பி யூஸ்டு பிஃபோர் ஆர்டினல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபஸ்ட், த லாஸ்ட். ஆர்டினல் நம்பர்னு இதுதான் சொல்லுவோம், ஃபஸ்ட், லாஸ்ட், செகண்ட்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து கிங்லாம் சொல்கிறப்ப சொல்லலாம், ஹென்ரி த செகண்ட், வில்லியம் த ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி வி கேன் யூஸ் த. நெக்ஸ்ட், இட் கேன் பி யூஸ்டு பிஃபோர் the names of instruments and historical events. Piano, the piano. And historical events பார்த்தீங்கன்னா French Revolution, the French Revolution. Okay. Next, it can be used before the names of trains, ships, aeroplanes, political parties. ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாமல் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், the Nalla Express, the Vijayant, the Congress. The dates, the 1st of June. இப்போ ஒரு மந்தில் அந்த டேட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் the 1st of June, the 2nd of May. ஸோ அப்படி சொல்லலாம். And it can be used when comparing two people in constructions. Like பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும், ராம் இஸ் த ஸ்ட்ராங்கர் ஆஃப் த டூ. ஒரு 2 பேரை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, அப்போது அந்த கம்பேரிசன் பண்ணுறப்போ நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அவங்க 2 பேர்லேயே ராம் வந்து ஸ்ட்ராங்கர். ஸோ அந்த த டூ அப்படின்றது இந்த கம்பேர் பண்ணி சொல்கிறாங்களே, அது ராம் இஸ் த ஸ்ட்ராங்கர் ஆஃப் த டூ. அந்த 2 பேரில் ராம் ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி வரப்போ, கம்பேரிசன் வரப்போ நம்ம டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்,
It can be used in proper nouns to specify. Example, the Taj Mahal in New Delhi. அது என்ன ப்ராப்பர் நவுன் அப்படின்னா, ப்ராப்பர் நவுன் இஸ் a specific name for a particular person, place or thing. Okay, example, London, Wordsworth, Taj Mahal இதெல்லாம் சொல்லலாம். Next, it can be used before abstract nouns when specified. அது என்ன abstractனா, 5 physical senses cannot detect abstract noun. We can't touch, we can't see, we can't hear. நம்ம எதுவும் பண்ண முடியாது. We can think of வேணாம் சொல்லலாம். அதாவது அது abstract nounங்கிறது இட்ஸ் a quality, it may be a quality, it may be a concept, it may be an idea. ஸோ நம்மளால் உணர தான் முடியும். அதாவது 5 சென்சஸால் நம்மளால் உணர முடியாது. ஓகே, ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு உருவம் கிடையாது அப்ஸ்ட்ராக்ட்றது. ஸோ இங்கே பாருங்கள், த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 25th December. ஸோ அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த பர்த் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இல்லையா, அதுக்கு உருவம் இல்லை. பர்த்னால் இப்படி தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் ஆர்டிக்கல்ங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் வேர் கேன் வி யூஸ் டெஃபினைட் ஆர்டிக்கல் அண்ட் வேர் கேன் வி யூஸ் இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். சம் கேசஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலே வராமல் இருக்கும், ஆனால் டேஷ் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அதுக்கு டேஷ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் சில கேசஸில் அங்கே ஆர்டிக்கலே வராது. ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. First, we cannot use articles before personal pronouns. Okay, personal pronouns என்னென்னு நமக்கு தெரியும். I, we, you, he, she, it, they. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி cannot be used before proper nouns. ப்ராப்பர் நவுன்ஸ் நீங்கள் கேட்கலாம், முன்னாடி பார்த்தோமே ப்ராப்பர் நவுன்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கலாம். அங்கே நல்லா பாருங்கள், ப்ராப்பர் நவுன்ஸ் டு ஸ்பெசிஃபைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர் நவுனை அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருந்த எக்ஸாம்பிள் த தாஜ்மஹால் இன் நியூ டெல்லி. அந்த இடத்துல தாஜ்மஹால் பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் த தாஜ்மஹால் சொல்லலாம். ஜென்ரலாக சொல்கிறப்போ ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதை பற்றி தான் பேசுகிறோன்னா அங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, இந்தியா, ஸோ ராம் இதுக்கு முன்னெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், articles cannot be used in general use of the indefinite plural form. ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், லயன்ஸ் ஹாவ் மெயின் அப்படின்ட்டுருக்கு. இந்த இடத்துல லைன்ஸ் ப்ளூரலில் இருக்குது, எந்த லைன் தெரியாது, இட்ஸ் இன்டெஃபினைட். அதுவும் இல்லாமல் ஜென்ரல் வேலை நம்ம சொல்கிறோம், பொதுவாக லைன்ஸ்க்கெலாம் மெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா டினோட் ஆல் லைன்ஸ் இங்கே. ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. இன்டெஃபினைட்டாக இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, ஜென்ரலாக சொல்லுது, இந்த மாதிரி வரப்போ யூஸ் பண்ணக்கூடாது. இதுலேயுமே ஜென்ரலாக நீங்கள் இன்டெஃபினைட்டான ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ யூஸ் பண்ணலாம். எப்போனா அது சிங்குலராக இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எ லைன் ஹேஸ் மெயின். இந்த இடத்துட்ட ஒரு லைன் பற்றி தான் பேசுகிறோம், பட் எந்த லைனில் நமக்கு தெரியாது. இட் டினோட்ஸ் எ மெம்பர் ஆஃப் த ஸ்பீஷஸ். ஒரு ஸ்பீஷஸில் இருக்க ஒரு பர்டிகுலர் மெம்பர். ஸோ இந்த மாதிரி சிங்குலரில் வந்துச்சுன்னா, ஜென்ரலாக பேசுகிற விஷயம் சிங்குலரில் வருது இந்த மாதிரி அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளூரலில் இருக்கப்போ யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், indefinite articles are not used after phrases ending with of. ஸோ indefinite article அதாவது ஏஆன்லாம் அதாவது அந்த ஃப்ரேசஸ் இருக்குல்ல, ஃப்ரேசஸோட எண்டு ஆஃபில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பார்த்தா தெரியும், கைண்ட் ஆஃப், சார்ட் ஆஃப், டைப் ஆஃப். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் indefinite articles யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், he was not that kind of man. நெக்ஸ்ட்,
It cannot be used before concrete mass nouns, abstract mass nouns and plural nouns unless they are specified. இது concrete, abstractலாம் ஒன்றும் இல்லைங்க. mass noun அப்படின்னா cannot be counted, uncountable சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் mass. concreteனா தெரியும், உருவம் உள்ள ஒரு விஷயம். abstractனா உருவம் இல்லாத விஷயம், முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வி மச் கிளியர். பட்டர் இஸ் எக்ஸ்பென்சிவ் தீஸ் டேஸ். இந்த இடத்துல பட்டர் அப்படின்றது கான்க்ரீட் மாஸ் நவுன். ஸோ இந்த பட்டருக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அதையே நான் பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பி சொல்கிறேன், ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். பாஸ் த பட்டர், இந்த பட்டரை இங்கே ஊற்றுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அங்கே யூஸ் பண்ணலாம். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் மாஸ் நவுன், ஸோ இங்கே யூஸ் பண்ண முடியாது. இதுவே த ஹெல்த் ஆஃப் த ஓல்டு மேன் டிட்டோரியேட்டட், நான் அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி அவங்க ஹெல்த்தை பற்றி பேசுகிறேன், ஸோ அப்போ யூஸ் பண்ணலாம். ஷீ லவ்ஸ் டாக்ஸ். ஹாவ் அ லுக் அட் த டாக்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல், ஷீ லவ்ஸ் டாக்ஸ். ஸோ அந்த இடத்துல ஜென்ரலாக சொல்லிட்டாங்க டாக்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு, ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள், அந்த டாக்ஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்கிறப்போ யூஸ் பண்ணலாம். இதுதான் ஓகே. கான்க்ரீட் மாஸ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் மாஸ் நவுன், ப்ளூரல் நவுன் முன்னாடி வராது. அதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஆர்டிகல்ஸ் cannot be used before words like இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராது. எதுன்னு பார்த்துக்கோங்க. பெட், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், டெம்பிள், சர்ச், ப்ரிசன், கோர்ட்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வராது. அதுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா the purpose may be different அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் went to college. ராம் went to the college. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மீன்ஸ் டு ஸ்டடி. அவன் காலேஜுக்கு போயிட்டுருக்கான், போனான், படிக்க போனான். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் he went to the collegeனா அப்போ அந்த இடத்துல பர்பஸ் மேபி டிஃப்ரெண்ட். அவன் படிக்கிறதுக்காக போல், டூயிங் சம்திங் எல்ஸ், வேறு ஏதோ ரீசனுக்காக காலேஜ் போனான். ஓகே. ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் தி வராது. வந்துச்சுன்னா அந்த பர்பஸ்ன்றது அந்த இடத்துல வேறையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பார்த்துட்டோம் நம்ம எங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ ஐ திங்க் யூ ஆர் clear with articles. ஓரளவு இப்போ உங்களுக்கு எங்கே எப்படி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ in our next video we will discuss the exercise for articles. அதை நம்ம பார்க்கலாம். Hope you find useful. Thank you. Love literature.